ஏய் வணக்கம் மக்களே, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு எனிபடி கேன் குக். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியான சமையல் ஒன்று பண்ண போகிறோம். அது புளி சாதம் அண்ட் கேபேஜ் க்ரீன் பீஸ் பொரியல். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 6 o'clock ஆல்ரெடி. ஓகே, ஸோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேபேஜ் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு மேட்டராக தெரியுது. ஏன்னா இதான் மொதல் வாட்டி லைஃப்பில் கேபேஜ் கட் பண்ணுறேன். ஏதோ மச்சான்னு வருது. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் ஏதோ ரேண்டமாக கட் பண்ணிருக்கோம். அது எண்ட் ஆஃப் த டே கேபேஜ் இஸ் கேபேஜ். ஸோ நம்ம கட் பண்ணிருக்கோம். சாதம் வச்சாச்சு. சாதம் வைக்கல, இன்னும் தண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் சாதம் அது கொதிச்ச பிறகு தான் சாதம் வைக்கணும். ஓகே, நான் இந்த ஒரு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஐ வில் மீட் யூ அகைன். இப்போ இந்த கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா போட்டு கொதறி வச்சுருக்கீங்க. எப்படி கட் பண்ணனே தெரில. ஆல் ரேண்டம் கட்டிங்ஸ் ஏதோ வந்துருது. பட்டாணி கேபேஜு அதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் சாதம் நல்லா இங்கே வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம புளி சாதம் பண்ணுற வேண்டியது தான். சிம்பிளாகவும் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மகாபாரத் சீரீஸ் ஓடிடியில் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். 100% நோ ஹியூமன் கேரக்டர்ஸ். எல்லாமே வந்து இந்த ஏஐ வச்சு வந்து அவங்க டிசைன் பண்ணி கேரக்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஃபுல் மூவியை எடுத்து விட்டானுங்க. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஏதோ ஒரு சீரீஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு ஏஐயில் ஒரு சீரீஸ் பண்ணிட்டுருக்கான். எவ்ரி திங் இஸ் பிகமிங் எல்லாம் அந்த ஆட்டோமேஷன் ஹியூமன் டிபெண்டன்சி இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ ஐ நோ வேர் த வேர்ல்ட் இஸ் கோயிங். நான் வந்து இந்த ஐடி ஃபீல்ட்லேயும் இல்லை, ஏஐ எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. ஓகே, பட் ஐ எம் ஆன் த ரிசீவிங் சைட். ஐ எம் சீயிங் வாட் இஸ் ஆல் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங். என்னோடய வேலையிலையோ இல்லை உங்களோட வேலையிலையோ இதெல்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் டோன்ட் கெட் டூ ஒர்க்ட் அப் அபவுட் இட். ஏன்னா வாட் இஸ் தேர் டுடே இஸ் நாட் தேர் டுமாரோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஆஸ் வெல். ரைட். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் மென்டலி. நிறைய புக்ஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் இந்த சைக்காலஜி ஆஃப் மனி, அட்டாமிக் ஹேபிட்ஸு, அந்த மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ கீப் ரீடிங். அண்ட் தென் லாட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் இப்போ நிறைய அதுவும் ஃப்ரீயாக வந்துருச்சு. ஏஏ கோர்சஸ் கண்டோம். இன்னைக்கு என்னென்னோ பண்ணுறாங்க. உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 100 yearsல போன ஸ்பீடை வந்து இந்த லாஸ்ட் 10 yearsல நம்ம கடந்துட்டோம் நினைக்கிறேன். அவ்வளோ இன்வென்ஷன்ஸ், அவ்வளோ நியூ திங்ஸ். ஸோ எக்ஸைட்டிங் டு பி லிவிங் அட் திஸ் ஏஜ். ஸோ ஓகே, நம்மளோட கதை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்க. கேபேஜ் வந்து இப்போ ஸ்லோவாக இட் இஸ் ரெடியூசிங். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் ரியலி அமேசிங்கா. சூப்பரியா, வெரி குட். சாதமும் வந்து போட்டாச்சு. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கம் very very nice. Alright guys, so consistent second day. I'm really happy that I'm able to make videos back to back. Okay, so இன்னைக்கு ஃப்ரைடே, நிறைய பேருக்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நாள்லேருந்து ப்ரொடக்டிவாக என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்டிவாகவும் எதனா பண்ணுங்கள், ஃபேமிலி கூட, ப்ரொஃபஷனலாக whatever. ஓகே, ஸோ ஹேவ் அ குட் டே. நாளைக்கு சந்திப்போம். சியர்ஸ். யாரும் அடிக்கடி சொல்ல வந்துடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.